பிரவீன் சக்கரவர்த்தி விவகாரம் வந்தா நீங்க அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னால் இருந்து இயக்குகிறது, ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கிறது அப்படி எதன் அடிப்படையில் நீங்க நான் சொல்றீங்க? ஒரு நிலுவை கடன் இருக்கிறது, இதுல உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி பேசினது, அது எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா என்ன நிலுவை இருங்க, அது உண்மையாது? ரிசர்வ் வங்கியின் அறிக்கை மாநில நிதிநிலை 2024-25 பட்ஜெட் குறித்த ஆய்வின் பேசிஸ்ல இந்த தகவல் இருக்கிறதுன்னு கம்பேர் பண்ணி மொத்த நிலுவை கடன் தமிழ்நாட்டில் 8.33 லட்சம் கோடி, அதுவே உத்தரப்பிரதேசத்துல 8.16 லட்சம் கோடி. சார் உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணி போட்டிருக்கிற டேட்டா பேசுற மாதிரி சில பேர் பேசுவாங்க சார். நீங்க பேசாதீங்க, இந்த டேட்டா தவறுங்க. தப்புதாங்க. கரெக்ட் சார். அப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் இன் குரலாக பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது, ஆர்எஸ்எஸ் பேசுறது, பிஜேபி பேசுறது, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு. என்ன மாற்று கருத்து இருக்குதுல? அவர் ஆர்எஸ்எஸ் இன் குரலாக பேசுவது ராகுல் காந்திக்கோ சோனியா காந்திக்கோ தெரியவில்லை. ராகுல் காந்தி தானே ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கணும், அவரே இன்னும் எடுக்கல. அவருக்கு தெரியாது. எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு புகார் பண்ணியிருக்கோம். இதுதான் சார் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. ஒருவேளை டெல்லி காங்கிரஸ் தலைமை டபுள் கேம் ஆடுகிறதா? நான் 1200 கோடி ஒன்றிய அரசு கொடுக்கலாம் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன்ட்டு எடுத்து செலவு பண்ணுறாங்களே, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. காலை உணவு திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்திருக்கு, இதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க? காலை உணவு திட்டம் முதலீடு கிடையாதா? அது அடுத்த தலைமுறையை வளர்க்கறது கிடையாதா? இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்றீங்கன்னா தாலிக்கு தங்கம் கொடுத்ததை நிறுத்திட்டீங்க. அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்கறது எந்த விதத்திலேயே பயனில்லைன்றது தான் இப்போ புதுமை பெண் திட்டத்தை மாதம் 1000 ரூபாய் கல்லூரியில் படிக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. எத்தனை மாசத்துக்குங்க சார்? 3 ஆண்டுகளுக்கு படிக்கிற ஆண்டுகளுக்கு கொடுக்குறாங்க. அதுல மொத்தமா வர தொகை இப்போ வச்சு அதை வச்சு ஒரு பவுன் அரை பவுன் நகை வாங்க முடியுமா சார்? தாவேக்காவோட கூட்டணி போகணும்னு காங்கிரஸ்ல இருக்கிறவர்கள் கூக்குரல் எழுப்புகிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சொன்னாரா? தொண்டர்கள் நிர்வாகிகள் சொன்னா அப்ப அதை கன்சிடர் பண்ண மாட்டீங்களா? இங்க வந்து ஒரு தொண்டர் தான் ஒரு நிர்வாகியும் கூட நினைக்கிறேன், அவரும் கூட என்கிட்டே சொன்னார் விஜய் கூட கூட்டணி போனா நல்லா இருக்கும். ஸோ நீங்க விஜயுடைய பரப்புரையாளராக நீங்க பேசிட்டு இருக்கீங்க. கூட்டணிக்குள்ள இருக்கிற காங்கிரஸை கவிழ்த்து விடும் வேலையை திமுக பார்க்குது, நிறைய இடங்கள்ல திமுகவினரை எதிராக வேலை செய்கிறார்கள்னு திருச்சி வேலுசாமி அவர்கள் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை சொல்றாரு. அவரை பத்திலாம் நான் பேசல, விடுங்க. அவர் காங்கிரஸ்காரர் தானே? எல்லாம் காங்கிரஸ்காரர் தான் சார். அதுக்கு ஒரு வரம்பு இருக்கு, வரம்பை மீறி பேசக்கூடாது. இல்ல கூடுதலா அவர் உங்க மேலேயும் சொன்னார், என்ன நீங்க திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்றீங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள். அவரிடம் தற்போது காங்கிரஸ் குறித்து பேசப்பட்டு வரும் பல்வேறு விவகாரங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. இந்த 4.5 ஆண்டு காலங்களில் இந்த காங்கிரசினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, எத்தகைய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு மக்கள் மத்தியில் நினைக்கிறீங்க சார்? 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கிராம கமிட்டி ரிவாம்ப், கிராம கமிட்டி சீரமைத்தல் என்ற ஒரு திட்டத்தை தீட்டி திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை அந்த இயக்கத்திற்கு தலைவராக போட்டு ஏறக்குறைய 85 விழுக்காடுக்கு மேலே நாங்கள் கிராம கமிட்டியை நியமிச்சிருக்கோம். அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கியூஆர் கோடோட ஐடி கார்டு கொடுத்துருக்கோம். அந்த ஐடி கார்டில் கியூஆர் கோடில் அவங்களுடைய விவரங்கள், என்னென்ன போராட்டங்களை கலந்துட்டாங்க, அவர்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே இப்போது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி அவர்களுடைய தொலைபேசிக்கு அங்கே தினம் தினம் நடக்கின்ற செய்திகள், கட்சி செய்திகள், ஊர் செய்திகள், மாவட்ட செய்திகள், மாநில செய்திகள், இந்திய செய்திகள், உலக செய்திகள்லாம் குறுஞ்செய்தியாக அனுப்புகிற மாதிரி இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போது டேட்டா பேஸ் முதல் முறையாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில். இப்போ நீங்கள் பட்டன் தட்டினா எந்த ஊரில் யார் இருக்காங்க, யார் கிராம தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள்னு வந்துடும். அந்த அளவுக்கு இப்போ டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி எக்யூப்டாக மாற்றியிருக்கோம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை. காங்கிரஸ் பேர் இயக்கம் பற்றி இது ஒரு யானை மாதிரி, இது ஒரு பலம் சாய்ந்த மக்களுக்கான கட்சி. இது மக்கள் பிரச்சனைகளை எந்தவித சமாதானமும் ஆக முடியாது. எல்லோரும் சமாதானம் ஆகிட்டாங்க. அந்த இந்துத்துவாகட்டும், சில தீவிர சனாதன கொள்கையாகட்டும் அதில். ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமான கட்சி. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை, வேறு மாநிலங்களில், இந்தியாவில் யார் யார் இந்திய பிரஜைகளாக இருக்கிறார்களோ, இந்த மண்ணில் பிறக்கிறார்களோ
அவர்களுக்கு முழு உரிமை முன்னுரிமை கொடுக்கணுன்றது தான் காங்கிரஸுடைய ஐடியாலஜி. ஆனால் பாஜக போன்ற ஐடியாலஜி வந்து உலகத்தில் எந்த கட்சியிலுமே கிடையாது. இதுதான் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் உள்ள வித்தியாசம். பாஜகன்னு பார்த்தீங்கன்னா வாக்குகள் மட்டும் எல்லோருடைய வாக்குகளும் வேணும், ஆனால் சம உரிமை சமத்துவம் பேசுகிறதுல எல்லோருக்கும் பேச மாட்டாங்க. இப்போ நான் கூட பேசிகிட்டு இருக்கேன்னா நான் ஒரு இந்து, நான் சொல்கிறேன் எனக்கு தேவையானது என்னன்றதை நான் கேட்குறேன். எனக்கு தேவையானது என்ன? முதல்ல அமைதி. இந்த தேசம் அமைதியாக இருக்க வேண்டும். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறித்தவர்களும் பார்சிகளும் பௌத்தர்களும் மலைவாழ் மக்களும் சீக்கியர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். மனிதநேயத்தோடு இருக்கணும். நாங்கள் அண்ணன் தம்பின்னு கை கோர்க்கணும். இது ஒரு கதம்ப மாலை மாதிரி இந்தியா என்பது. ஒரு மாநிலத்திலே ஒரு கலாச்சாரம், ஒரு மாநிலத்தில் உணவு பழக்க வழக்கங்கள் வேறு, ஒரு மாநிலத்தில் மொழிகள் வேறு. ஆனால் இது எல்லாம் கலந்து தான் இந்தியா என்ற ஒரு ஒப்பற்ற நாடாக ஜனநாயக நாடாக திகழ்ந்து வருகிறது. இதெல்லாம் பிரித்தாளும் கொள்கை செய்கிறாங்க பாருங்க பாஜக. இங்கே தான் டிஃபர் ஆகும். இதை நான் மக்கள் மத்தியில் பார்வை எப்படி இருக்குன்னு ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்போது ரீசெண்ட்லி நேற்று தான் நடந்த நிகழ்வு. நீங்கள் போனப்போ உங்கள் தொகுதியில் சரியான விஷயங்கள் அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லி மக்கள் இல்லைங்க, அது முழுக்க இல்லைங்க. அதுதான் சொன்னேன். இப்போ சொன்னேன்ல, இந்த வர்ணாசிரமம், இந்த வர்ணாசிரமத்தை தத்துவம் போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். வர்ணாசிரமத்துடைய முறை போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். அது மீடியாலையும் இன்னும் இருக்குது. இந்த வர்ணாசிரமன்றது மீடியாவில் அங்கங்கே எட்டி பார்த்துட்டு தான் இருக்குது. நேத்திக்கு சம்பவம் ஒரு முன்னுதாரணம். நேத்திக்கு யாரோ வந்து ஒருத்தர் சுற்றி வீடியோ எடுக்கும் போது எல்லாம் கேட்குறாங்க, நான் பத்திரிக்கையாளரில், நான் சும்மா வீடியோ எடுக்கிறேன்றாரு. இதை திருட்டுத்தனமாக அனுப்புகிறாரு. ஒரு பத்திரிக்கை தர்மம்னா, ஒரு கிராமத்துக்கு நான் போகிறேன், நீங்கள் முற்றுகைன்னு போடுறீங்களா? என்னை கேட்கணும்ல, என்ன பண்ணியிருக்கணும்? ஜனநாயகம்ன்றதுன்னா, பத்திரிகை தர்மன்றதுன்னா என்ன? நீங்கள் எது யார் கொடுத்தாலும் போட்டுருவீங்களா? என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? நீங்கள் நல்லா பாருங்கள். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிராம தலைவர் இருக்கார், பஞ்சாயத்து தலைவர் இருக்கார். அங்கே ஏற்கனவே அதே கட்சியில் நின்று ஒருத்தர் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கார். 2 பேருக்குள்ள பிரச்சனை. ஒரு கலைஞருடைய நகருக்கு ஒரு வழிபாதை வேணும். அந்த வழிபாதையை சர்வே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த பாதையை திறந்து விடலை அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்க 2 பேர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் போகிறேன். ஊர் பிரச்சனையே இல்லை. அது ஒரு 2 பேருக்குள்ள பிரச்சனையே ஒரு அம்மா வந்து இது மாதிரி எனக்கு வழி விட மாட்டேன்றாங்க, என்ன காரணம்னு கேட்டு எனக்கு வந்து சொல்லிட்டு போங்கன்றாங்க. அங்கே போய் விசாரிக்கிறோம். விசாரித்தா தாசில்தார்கிட்ட பேசுகிறோம். சார் அது ஜியோ போட்டு கொடுக்கலான் இருக்கோம் நாங்கள் அஃபிஷியலாக, இன்னும் ஜனவரி எண்டுக்குள்ளேயே நாங்கள் அந்த வழியை திறந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளே காராச்சாரமான வாதம் நடக்குதாங்க. வாதம்னா சண்டை கிடையாது. நீங்கள் ஏன் செய்யலை, இதுக்கு போய் எம்எல்ஏ கூப்பிட்டு வந்தீங்கன்னு ஒரு சாரார். இன்னொரு சாரார் கிராம தலைவர் செய்கிற வேலை எம்எல்ஏ வந்து செய்யணுமான்னு கேட்குறாங்க. இங்கே எதுக்கு கிராம பஞ்சாயத்து தலைவர், எதுக்கு துணைத் தலைவர், எதுக்கு வார்டு உறுப்பினர், எதற்கு கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், அதுக்கப்புறம் திருப்பெரும்புதூர் பஞ்சாயத்துக்குன்னு ஊராட்சி பெருந்தலைவர் இருக்கார், அதுக்கு மேலே மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் இருக்கார். நீங்களாம் தீர்க்க முடியாத எம்எல்ஏ கூப்பிட்டு வரேன். இதுதான் கேள்வி. அங்கே இதுதான் கேள்வி. கிராமத்தில் எப்படி பேசுவாங்க? ரொம்ப பாசமாக பேசுவாங்க, இப்படி தான் பேசுவாங்க. உடனே வந்து முற்றுகை அப்படின்னா என்னங்க இது? சரி, முற்றுகைன்னா என்கிட்ட கேட்கணும். இப்போ வராங்க அவங்க, யார் யார் வராங்க? ஊராட்சி மன்ற தலைவர் வராங்க, அந்த துணைத் தலைவர் வராரு. நேற்றுக்கு முற்றுகை நீங்களா அவங்க 4 பேர் வராங்க. பத்திரிகையாளர் மான நஷ்டஈடு வழக்கு யார் யார் இது ஒளிபரப்புனா போட போகிறாங்க. அந்த கிராமத்தை சார்ந்தவங்க போட போகிறாங்க. மான நஷ்டஈடு வழக்கு போட போகிறாங்க. நாங்கள் எங்கே முற்றுகை பண்ண எங்கள் எம்எல்ஏ இதுக்கு பதில் சொல்லிட்டவங்க போட்டவங்க இல்லை. அப்போ இது மூலமாக உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படாமல் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை அப்படிலாம் கிடையாதுங்க. நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் ஐ தமிழுக்கு. வேண்டாம்னா நீங்கள் வந்து வாங்க, விவாதத்துக்கு வாங்க. எல்லா தொலைக்காட்சிகளும் கடந்த 10 ஆண்டுகள் 2011 21 வரைக்கும் நடந்த வேலையை எடுத்துங்க. இந்த 4.5 ஆண்டுகளை என் தொகுதியில் கிராமங்கள் நடந்த வேலை எடுத்து பாருங்க. 2% அதிகமாக தான் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். 10 ஆண்டுகளாக ரோடே போடலைங்க. 10 ஆண்டுகளாக ஒரு பில்டிங் கிடையாது. என்னுடைய தொகுதியில் நான் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக கலைக்கல்லூரி, அறிவியல் கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்கேன். ஒரு பிகாம் படிக்கணும்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகும். ஏழை பிள்ளைங்க எங்கே 1 லட்சம் கூலி வேலை செய்கிறவங்க பிள்ளைங்க படிக்க முடியும்? ஆனால் 2400 ரூபாயில் படிச்சுட்டு வர முடியும் பிகாம். இன்னைக்கு அறிவியல் கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்கோம். கட்டுமான அமைப்புகள் பணிகள் கொண்டு வந்திருக்கோம். என்னென்ன செய்யணுமோ தொகுதிக்கு எல்லாத்தையும் செய்திருக்கோம். என்ன செய்யலைன்றீங்க? வேற தொகுதியை பற்றி, வேற மாவட்டத்தை பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய தொகுதி இருக்குது. அங்கே அதிகாரிகள் சில பேர், இப்போ எங்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர்னா கீழே இறங்கி வந்து செய்யணும். பட் அந்த அம்மா வந்து என்னவோ தெரியல, ஒரு எனக்கும் ஏறக்குறைய 4-5 மாதமாக நான் பேசுகிறதே கிடையாது. ஆனால் தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ எல்லாமே நல்லா பிடிஓவில் நல்லா வேலை பார்க்குறாங்க. உடனே இன்றைக்கி இப்போ சொன்னோமா ஒரு நிமிஷம் பண்ணிவிடுவாங்க. இப்போ பாருங்கள், நேற்றுக்கு இதே கோட்டூரில் அந்த சாலை எப்போ திறக்க போகிறோன்னு என்கிட்ட உத்தரவாதம் கொடுக்குறாங்க. மைக் ஃபோன் போட்டு பேசுகிறேன், ஸ்பீக்கர் ஃபோன் போட்டு, ஜனவரி எண்டுக்குள்ளேயே கலைஞருடைய நகருக்கு சாலை அமைத்து தரப்படுன்றாங்க. இதுதான் ஒர்க் ரிசல்ட். இதுதான் ஒர்க்மேன்ஷிப்.
ரிசல்ட் ஓரியன்டாக வேலை பார்க்குறோம். பிரவீன் சக்கரவர்த்தி விவகாரம் வந்தா நீங்க அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னால் இருந்து இயக்குகிறது, ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கிறது அப்படி எதன் இல்லை அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்கிறேன் பாருங்க. ஒரு காங்கிரஸ்காரர் பாஜக ஆளும் மாநிலங்களை பாராட்டி பேசுகிறார் அப்படின்னா அவர் காங்கிரஸ்காரராக இருக்க முடியாது. அந்த வாய்ஸ் வந்து ஆர்எஸ்எஸ் வாய்ஸாக இருக்கும், பிஜேபி வாய்ஸாக இருக்கும். அதுவும் பாஜக ஆளும் மாநிலங்களில் பாராட்டி பேசுறது தவறுன்னா உத்தரப்பிரதேச பாராட்டி பேசுறது மிக 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 தவறு. அங்கே வந்து ஒரு காட்டு ராஜ்யம் நடக்குது, ஜங்கிள் கவர்மெண்ட். புல்டோசர் எடுத்து போயிட்டு வீட்டெல்லாம் இடிச்சு தள்ளுவாங்க. இதுதாங்க நீங்க இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, நீங்க இப்ப என்ன கேட்ட கேள்வி இருங்க, நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றேன்ல. நீங்க அது மாதிரி அங்க போய் பாஜகவில் யாருன்னா கேட்டீங்கன்னா உங்க தொலைக்காட்சி நிறுவனமும் உங்க வீடும் புல்டோசர் வச்சு இடிப்பாங்க. இதுதான் அங்க யூபியில் நடக்கிற ஆட்சி. இங்க அதான் நடக்குது, அங்க தர்பார் ஆட்சி நடக்குது. அங்க அவர் யாரு? யோகி ஆதித்யா யாரு? ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலம் முதலமைச்சர் ஆயிட்டாரா? பக்கம் ஆர்எஸ்எஸ். நீ அவரை ஆதரிச்சு அவர் அரசு ஆதரிச்சு ஒரு காங்கிரஸ்காரர் பேசுறாருன்னா நாங்கெல்லாம் தமிழ்நாட்டு மண்ணுடைய மானம், தமிழ்நாட்டு மண்ணுடைய பெருமை, தமிழருடைய வரலாறு எல்லாரையும் கொடுத்து அமைதியா இருக்க முடியுமா? இல்ல சார், நான் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு நிலுவை கடன் இருக்குது, இதுல உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி பேசினது அது எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா? என்ன நிலுவை கடன்? உண்மையாது அங்க இருங்க, அது உண்மையாது? அது உண்மை. என்ன உண்மை நீங்க சொல்லுங்க. நான் கேட்க நீங்க எக்கனாமிக்ஸ், நானே எக்கனாமிக்ஸ். நான் சொல்றேன் இரு சார், நான் டேட்டா சொல்றேன், நீங்க அது பதில் சொல்லுங்க. நான் சொல்றது நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னது பொய்யான டேட்டா, நீங்களும் அந்த டேட்டா வச்சு பேச போறீங்க. நான் சொல்றேன் டேட்டா, ஏன் டேட்டா? நான் ஒன்னும் எக்கனாமிக்ஸ் கிடையாது, நான் ஒன்னே காமர்ஸ் படிச்சவங்க கிடையாது. நான் சொல்றேன் 4.6% கடன் வச்சுட்டு போனாங்க அதிமுக. அதை 4.6ல 3% திமுக ஆட்சியில குறைச்சிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, நீங்க ஐ தமிழ்ல வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு கடன் கொடுக்கணும்னா உங்கள் பின்புலம் பார்ப்பான், உங்கள் சிபில் ஸ்கோர் பார்ப்பான். ஐ தமிழ் நெறியாளரை உங்கள் சிபில் ஸ்கோர் நான் மோசமாக இருக்கணும் கடன் கொடுக்க மாட்டேன்னுவான். நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்க, அவர் எவ்வளோ வேணாலும் நான் கடன் கொடுக்குறேன். என்ன கடன் ஏன் கொடுப்பான்? வருமானம் அதிகம், வட்டி கட்ட முடியும், கடன் கட்ட முடியும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு சர்வே பண்ணி எடுக்கிறாங்க, உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேஷ் கடன்லாம் கொடுக்க மாட்டாங்க. எந்த வங்கி, ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கொடுக்க மாட்டாங்க, வேர்ல்டு பேங்க் கொடுக்க மாட்டாங்க, ஜாப்பனீஸ் பேங்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? பின்புலமும் சரியில்லை, ஆட்சியும் சரியில்லை, அங்கே பொருளாதாரமும் கிடையாது, சிபில் ஸ்கோரும் கிடையாது, கொடுக்கறதில்ல. இங்கே உற்பத்தி திறன் ஏறுது, நாளுக்கு நாள் உற்பத்தி திறன் ஏறிட்டே இருக்கு, கடன் ஏறுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ மெட்ரோ ரயில் எடுத்துங்களேன், மெட்ரோ ரயில்லாம் கம்பீரமாக நிற்குது. போரூர், காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல், பூந்தமல்லி வரைக்கும் இப்போ போய் நிற்குது. ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் போக போகுது. அடுத்தது பரந்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் போக போகுது. இந்த கட்டுமானத்துக்கு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கா? சொல்லுங்க, யாருடைய கான்ட்ரிபியூஷன்? ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ஒரு முதலீடுங்கிறத பண்ணுவாங்க, கடன் வாங்கி தான் பண்ணுவாங்க. கடன் ஏறிச்சின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? எப்படி சார் சொல்லுவீங்க? இப்போ இருங்க, தேனாம்பேட்டையில இருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் ஒரு பாலம் போடுறாங்க. உலக தரம் வாய்ந்த ரொம்ப ஹைலி டெக்னாலஜியில பாலம் போடுறாங்க. எல்லாம் வந்து காஸ்டிங்லயே போடுறாங்க, கடன் வாங்கி போடுறாங்க. அது ஒரு முதலீடு. அது வந்து கடன் தொகை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்ல முடியுமா? என்ன நேர்மை வேணும்ல பேசுறதுல? 4.6% இருந்த கடனை 3% குறைச்சிருக்காங்க. இந்தியாவில் 7வது இடத்துல இருந்த தொழில் புரட்சியில இன்னைக்கு 2வது இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் எக்ஸ்போர்ட்ல நம்பர் 1 ஸ்டேட்டா இருக்கு. மகாராஷ்டிராவா தமிழ்நாடா போட்டி போட்டுட்டு இருக்கு. இப்போ மகாராஷ்டிராவை மிஞ்சிற அளவுக்கு $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை உயர்த்த போறாங்க. இதை பெருமையா பேச வேண்டாம். பிரச்சனை இல்ல, நீங்க சொல்றபடி வளர்ச்சிகள் இருக்கு ஒரு பக்கம், அது இல்லைன்னு நம்ம மறுக்கல. ஆனா கடந்த இதுவரைக்கும் ஆண்ட ஆட்சியாளர்கள் வைத்து விட்டது, ஒரு கடந்த அதிமுக ஆட்சி முடிய வரைக்கும் பார்க்கும்போது ஒரு 4 லட்சம் கோடி இருக்குன்னா இப்போ 9 லட்சம் கோடி அளவுக்கு இருக்கு. இப்போ இந்த ஒரு ஆட்சியில மட்டும் இவ்வளோ கடன் வாங்கி இருக்கிறது. ஆனால் வளர்ச்சி திட்டங்கள், இப்போ வேலை வாய்ப்புகள்லாம் எல்லாருக்கும் 100% பூர்த்தி ஆயிடுச்சா? இந்த மாதிரி 1008 கேள்விகள். நீங்க வளர்ச்சின்னு சொல்றீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கணுமே, ஆனா அப்படி எதுவும் தீர்க்கப்படலைன்னு 10 ஆண்டுகளாக தீர்த்து வைக்கல. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்ததில்ல, ஏன் வேலை வாய்ப்பை பூர்த்தி செய்யலை? ஏன் கடன் அடிக்கல? 4.5 லட்சம் கோடி. இப்போ கலைஞர் ஆட்சியில் 2006 to 2011 எவ்வளோ கடன் வச்சுருந்தாரு? 1.25 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடி கடன் ஆக்குனது யாரு? எதுக்காக அந்த 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க? 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க, கட்டுமான பணிகள் தான் நடந்திருக்கு. என்ன வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு இருந்தது? கொரோனா பெருந்தொற்று வரும்போது அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்களா நீங்க? யார் அந்த கொரோனா பெருந்தொற்றுல இருந்து மீட்டு எடுத்துட்டு வந்த தமிழ்நாட்டை? இதெல்லாம் பேசணும்ல. இன்னைக்கு உற்பத்தி திறன் அதிகரிச்சிருக்கல, இந்த உற்பத்தி திறன் முதலீடு இல்லாம அதிகரிக்குமா சார்? உற்பத்தி திறன் ரிசர்வ் வங்கியின் அறிக்கை, மாநில நிதிநிலை 2024-25 பட்ஜெட் குறித்த ஆய்வின் பேசிஸ்ல இந்த தகவல் இருக்கிறதுன்னு கம்பேர் பண்ணி மொத்த நிலுவை கடன் தமிழ்நாட்டில்
8.33 லட்சம் கோடி, அதுவே உத்தரப்பிரதேசத்துல 8.16 லட்சம் கோடி சார் இருக்கு. உத்தரப்பிரதேச சரி, இப்படி கம்பேர் பண்ணீங்க compare சார். பண்ணி இந்த போட்டிருக்கிற சங்கிங்க data பேசுற மாதிரி தவறுங்களா? சில பேர் பேசுவாங்க இல்ல சார். சார், நீங்க இந்த data பேசாதீங்க அதெல்லாம். தவறுங்களா? இந்த data தவறுங்களா? தப்புதாங்க. தவறான ஏங்க நான் கேக்குற முதலீடு பார்க்க மாட்டேன். எவ்வளவு முதலீடு பண்ணிருக்காங்க? நான் தான் சொல்றேன், ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். வேற எந்த உதாரணமும் புரியாது. டைடல் பார்க் புரியாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புரியாது, இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புரியாது, கட்டுமான அமைப்புகள் புரியாது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வந்து மத்திய அரசு பணம் கொடுக்கலாம், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கிராம மக்கள் கொடுக்கறது புரியாது. சமக்சரா திட்டத்தில் வந்து SSCL 1200 கோடி ரூபாய் கொடுக்கணும். அதில் தான் சம்பளம் கொடுக்கணும், அதில் தான் யூனிஃபார்ம் எடுக்கணும், அதில் தான் பேக் கொடுக்கணும், அதில் தான் வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய உபகரணங்கள் கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் எல்லாத்துலேயுமே. நான் 1200 கோடி ஒன்றிய அரசு கொடுக்கலாம் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன்ட்டு எடுத்து செலவு பண்ணுறாங்களே, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. தமிழ்நாட்டு மானத்தை காக்க வேண்டும், தமிழ்நாட்டை தலைகுனிய விடக்கூடாது, தலைமுறை வைக்க வேண்டும். இவ்வளோ திட்டங்கள் போடுறாங்களே, ஒரு திட்டங்களாக எடுங்க, பேசுங்க. ஏன் சார் வந்து மக்களை தேடி மருத்துவம் செய்யலை? ஏன் மக்களை தேடி மருத்துவம் செய்யலை? இல்லம் தேடி கல்விக்கு ஏன் போல இவங்க? எண்ணும் எழுத்து ஏன் சொல்லிக் கொடுக்கல? இன்னுயிரை காப்போம் 48 ஏன் செய்யலை? புதுமை பெண் திட்டத்தை ஏன் கொண்டு வரல? தமிழ் புதல்வன் திட்டத்தை ஏன் கொண்டு வரல? காலை உணவு திட்டம் இன்னைக்கு இந்தியாலேயே இல்லை உலகத்திலேயே இல்லாத காலை உணவு திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்திருக்கு. இதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? காலை உணவு திட்டம் முதலீடு கிடையாதா? அது அடுத்த தலைமுறையை வளர்க்கறது கிடையாதா? இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்றீங்கன்னா தாலிக்கு தங்கம் கொடுத்ததை நிறுத்திட்டீங்க. தாலிக்கு தங்கம் அவங்க கொடுக்கல சார். இல்ல தாலிக்கு தங்கம் ஒரு நிமிஷங்க. தாலிக்கு தங்கம் என்பதை 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுத்திட்டாங்க. அப்ளிகேஷன்லாம் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க. அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்கறது எந்த விதத்திலேயே பயனில்லைன்றதுதான் இப்ப புதுமை பெண் திட்டத்தை மாதம் 1000 ரூபாய் கல்லூரியில் படிக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. எத்தனை மாசத்துக்குங்க சார்? 3 ஆண்டுகளுக்கு படிக்கிற ஆண்டுகளுக்கு கொடுக்குறாங்க. அதுல மொத்தமா வர தொகை இப்ப வச்சு அதை வச்சு ஒரு பவுன் 1/2 பவுன் நகை வாங்க முடியுமாங்க சார்? ஏங்க நான் சொல்றேங்க, அந்த ஸ்கீமே ஃபெயிலியர் ஸ்கீம்ங்க. அது ஃபெயிலியர் ஸ்கீம். அதனால தான் 3 ஆண்டுகள் அவங்களாம் கொடுக்க முடியல, கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. டோட்டல் ஃபெயிலியர். சொல்லுங்க, நான் சட்டமன்றத்தில் இருக்கிறதுனால நான் சொல்றேன் இதெல்லாம். ஓகே சார். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி சொல்றாருன்னா அவருடைய நோக்கம் என்ன? பிரவீன் சக்கரவர்த்தியை நான் ஏற்கனவே கண்டிச்சிட்டேன், புகார் எழுதிட்டேன். பிரவீன் சக்கரவர்த்திக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக பேசுறதுக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கல அவருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வேலையை டேட்டா என்ட்ரின்னா அந்த வேலையை பார்க்கணும். அவர் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வந்து அவருக்கு ஒரு வேலையும் கிடையாது, யாரும் அங்கீகரிக்கல. நான் மாநில தலைவராக இருக்கேன், கிரீஷ் சோடங்கர் வந்து இன்சார்ஜா இருக்காரு. அவர் RSS குரலா பேசுறாருன்னா நான் என்ன பண்ண முடியாதுங்க? அந்த அம்மா கனிமொழி அம்மா வந்து இருக்கிறத தமிழ்நாட்டு பெருமையை, தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமையை வெளி மாநிலங்களுக்கு சொல்றாங்க, வெளி உலகத்துக்கு சொல்றாங்க. அதை பொறுத்து கொள்ள முடியாம, அவங்க நேரடியா தாக்க முடியாம, நீ உத்தரப்பிரதேசக்கூடிய டேட்டா பேஸ் எடுத்து போறீங்க, அது உண்மையாது? 4.6% இருந்த கடனை வந்து 3% குறைச்சி இருக்காங்களா? அதை பத்தி பேசணும்ல. அங்க புல்டோசர் ஆட்சி நடக்குது உத்தரப்பிரதேசம், அதை பேசணும்ல. ஜங்கிள் கவர்மெண்ட், காட்டு தர்பார்ன்றாங்களா, அதை பத்தி பேசணும்ல. அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க யாரும்? பிரவீன் சக்கரவர்த்தி எதை பேசணும்? அங்க தர்பார் ஆட்சி நடக்குது, காட்டு எங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு ஜங்கிள் கவர்மெண்ட்ன்றாரு. அப்ப எங்க தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக இவர் பேசுவார், நாங்க அமைதியா இருக்கணுமா? இவருக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தது பேசுறதுக்குலாம்? கரெக்ட் சார். அப்போ ஒரு RSS இன் குரலாக பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது, RSS பேசுறது, BJP பேசுறதா பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு, என்ன மாற்று கருத்து இருக்குதுல? அதுதான் சார், அவர் RSS இன் குரலாக பேசுவது ராகுல் காந்திக்கோ சோனியா காந்திக்கோ தெரியவில்லையா? நாங்க புகார் எழுதியிருக்கேன். நான் மாநில தலைவர் என்ற முறையில என்னுடைய மாநிலத்தை தலைகுனியவோ தமிழ் மக்களுடைய பெருமையை தலைகுனியோ நான் விட மாட்டேன். நான் புகார் எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. ஏற்கனவே இந்த விஜய் சந்திப்பு இப்படின்னு எல்லாம் வரும்போது கூட நீங்க யாருங்க சார் பதில் வரல? அவரு தனிப்பட்ட முறையில சந்திக்கிட்டேன் சார், எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல சார். ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி தனிப்பட்ட நபர் போய் சந்திக்கிட்டேன் சார். நீ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாவோ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாவோ நான் போய் சந்திச்சேன் அப்படின்னு சொன்னதான் தப்பு. அப்புறம் எங்க தலைவர் ராகுல் காந்தியை இன்னைக்கு வந்து இந்த தேசத்துடைய முகமா குரலா இருக்காரு, அவரு போயிட்டு வந்து நீ தெரியாம போய் பேசுவான்னு சொல்லுவாரா? அவர் பேரையும் கெடுக்கிறாருல, அவரு பத்திரிகை செய்தி கொடுக்குறாருல சார். அப்படின்னா ராகுல் காந்தி தானே ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கணும், அவரே இன்னும் எடுக்கல. அவருக்கு தெரியாது. எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு புகார் பண்ணியிருக்கோம். இது மாதிரிலாம் பெயர் தவறா பயன்படுத்துறாங்க, இது மாதிரிலாம் வந்து தமிழ்நாட்டு பெருமையை தலைகுனிய வைக்கிறாங்க. இதுதான் ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. ஒருவேளை டெல்லி காங்கிரஸ் தலைமை டபுள் கேம் ஆடுகிறதா அது மாதிரிலாம் அப்படின்னு 140 ஆண்டுகள் பாரம்பரியம் வாழ்ந்த கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸுக்கு 140 ஆண்டுகள் வரலாறு இருக்கு. இந்த வரலாறை வந்து யாரும் வந்து மாற்றிலாம் எழுத முடியாது. எப்பவுமே நேர்மையாக தான் பேசுவாங்க, நேரடியாக தான் பேசுவாங்க. யாரையும் கால வாரத்து கிடையாது, பேக்டோரில் அரசியல் பண்ணுறது கிடையாது. திமுக போதிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்காததுனால தான் இத்தகைய அப்படிலாம் கிடையாது. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சார், பேச்சுவார்த்தை நடக்குது, பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் சார். பேச்சுவார்த்தைகளை இப்போ எல்லா பேச்சுவார்த்தையும் நேராக ஒரே நாளில் போய் பேசி முடிச்சுட்டு வந்துடுவாங்களா? சொல்லுங்க நீங்க. இது வரைக்கும்
எவ்வளவோ தேர்தல் நடந்திருக்கு. நேராக காலையில் போய் பேச்சுவார்த்தை நடத்தி மாலை கையெழுத்து போட்டுட்டு ரைட் முடிஞ்சுன்னு வந்துடுவாங்களா? எங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை நாங்கள் சொல்லுவோம், அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை அவங்க சொல்லுவாங்க. அதான் சார், நீங்கள் விருப்ப மனு முன்கூட்டியே ஆரம்பிச்சும் போது கூட சொன்னீங்க ஒரு டிசம்பர் 15க்குள்ள ஒரு பதில் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு தான் அந்த சந்திப்புலாம் கிரீஷ் இல்லைங்க. அவர் கிரீஷ் சோடங்கர்ஜி என்ன சொன்னாருன்னா, இருங்க சார், பதில் எதுவும் கிடைச்சுதா? கிரீஷ் சோடங்கர்ஜி என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மகாராஷ்டிராவில் பீகார்லாம் லாஸ்ட் மினிட்ல ஃபைனல் பண்ணுறதுனால எந்தெந்த தொகுதிகள் அடையாளம் காண முடியல, வேட்பாளர்கள் அடையாளம் காண முடியல. டிசம்பர் 15க்குள்ள 25க்குள்ள முடிச்சிட்டோமா நாம வேட்பாளர்கள் அடையாளம் 2 மாதம் மினிமம் தேவை இருக்குது, அதுக்கப்புறம் ஃபீல்டுக்கு அனுப்பணும் வேட்பாளர்களை அப்படின்னு நல்ல எண்ணத்தில் சொல்லியிருக்காரு. அவர் எல்லோருக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. அவர் காங்கிரஸ்க்காக மட்டும் கிடையாது. சீக்கிரம் ஃபைனல் பண்ணிட்டு கேண்டிடேட் சீக்கிரம் அனுப்புவோம். எல்லாமே நீங்கள் குறையாவே பார்த்தீங்களா, நம்ம என்ன சொல்ல முடியும்? நிறைவா பாருங்க, இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி, இது நல்ல மக்களுக்கான கூட்டணி, இந்தியா கூட்டணி, யாரும் அசைக்கவும் முடியாது. இது எஃகு கோட்டை மாதிரி இருக்கு. எங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடந்து பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். கூட்டணிக்குள்ள இருக்கிற காங்கிரஸை கவிழ்த்து விடும் வேலையை திமுக பார்க்குது, நிறைய இடங்கள்ல திமுகவினரை எதிராக வேலை செய்கிறார்கள்னு திருச்சி வேலுசாமி அவர்கள் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை சொல்றாரு. விடுங்க, அவரை பற்றிலாம் நான் பேசலை, விடுங்க சார். அவர் காங்கிரஸ்காரர் தானே சார்? உள்ள இருந்து அவர் ஒரு குற்றச்சாட்டு. இவர் காங்கிரஸ்கார் தான், அவர் காங்கிரஸ்கார் தான், அவர் காங்கிரஸ் தான், அவங்க அந்த அம்மா காங்கிரஸ்கார் தான், எல்லாம் காங்கிரஸ்கார் தான், எல்லாம் காங்கிரஸ்கார் தான் சார். அவங்கவுங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு வரம்பு இருக்குது, வரம்பை மீறி பேசக்கூடாது. இல்லை, கூடுதலாக அவர் உங்கள் மேலேயும் சொன்னார், என்ன நீங்கள் திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்கிறீங்கன்ற மாதிரி. கண்டிப்பாங்க, அது பொருள்பட தான் அவர் இங்கே பாருங்க. காங்கிரஸ் எனக்கு என்ன கைட்லைன் கொடுக்குதோ அதை பேசுவேன், தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பேசுவேன். இப்போ தூய்மை பணியாளர்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. நான் அந்த போராட்டத்தில் போயிட்டு அவங்களுக்கு ஆதரவாக நிற்க போகிறேன். இது இருங்க, இது திமுக ஆதரவானதா எதிரானதா? அது இல்லை சார், இது வரைக்கும் நிற்கல. யார் நான் நின்றுட்டு இருக்குமே, அது பெரித பலன் கொடுக்கல சார். கார்பரேஷன் பில்டிங்ல முதல் அரசியல் கட்சியை போய் ஆதரவு தெரிவித்து அவங்களுக்காக களத்தில் நின்றது நாங்கள் தான். இன்னைக்கு டீச்சர்ஸ் ப்ரோட்டஸ்ட் நடக்குது, நாங்கள் போயிருக்கோமே. ஒரு ட்வீட் கூட நீங்க போடல. நேரடியாக ஒரு வலுவான எதிர்ப்பு சார், வலுவான சமூக வலைத்தளங்களில் அரசியல் செய்பவர்கள் நாங்கள் இல்லை, நேரடியாக களத்துக்கு போவாங்க. நேற்றுக்கு முந்தைய தினம் மருத்துவர்கள் போராட்டத்தில் தாங்க, போராட்டத்தில் கலந்துட்டேன். இப்போ தூய்மை பணியாளர் போராட்டத்தில் கலந்துக்க போறேன். இல்ல, அது பலன் கொடுக்குதா? ஒரு கேள்வி இருக்குல்ல, என்ன பலன் கொடுக்குதா? உங்களுடைய இப்ப கூட்டணி கட்சியான தட்டுங்கள் திறக்கப்படும்ன்றாங்க, தட்டிட்டே இருக்கணும், பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கணும். ஏன் சார் இவ்வளோ திட்டங்களை செஞ்ச திமுக அதை செய்யாதா? செய்வாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம், செய்வாங்க. போராட்டம் என்பது ஜனநாயகத்துடைய ஒரு அங்கம் சார். போராடிட்டு தான் இருக்கணும், போராடினா தான் பெற முடியும். நாங்களும் போராடிட்டு தான் இருக்கோம். நீங்கள் உங்கள் ஊடகத்தில், நீங்கள் உங்கள் ஊடகத்துக்குள்ளேயே நீங்கள் போராடிட்டு இருக்கணும், கட்சிக்குள்ளே நான் போராடிட்டு இருக்கணும், வேலை பார்க்குற மருத்துவர்கள் அவங்க போராடிட்டு இருக்கணும். போராட்டம் தான் ஜனநாயகத்துடைய ஒரு அங்கம். போராட்டம் இல்லாமல் நம்ம வெற்றி பெற முடியாது, போராடிட்டே தான் இருக்கணும். போராடும் நிலைக்கு அவங்கள தள்ளியது யாருங்க சார்? போராட்டம் ஜனநாயகம் சொல்கிறேனங்க, போராடாமல் எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு எந்த நாட்டில் இருங்க, உலக நாடுகள் வல்லரசுன்றீங்க, சைனா, யூரோப், யுனைடெட் கிங்டம், இந்த பக்கம் அமெரிக்கா, இந்த வல்லரசுகள்லாம் போராட்டம் நடக்குதா இல்லைங்களா? நடக்குது. நம்ம வல்லரசா? அப்படின்னா கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு ஜனநாயக ரீதியில் நடந்தது. அதிமுக ஆட்சி நிர்வாகம் நல்லா தான் நடந்துச்சு. அப்போ சார், நான் எந்த ஆட்சி நடந்தாலும் நீங்க நாளைக்கு நீங்களே முதலமைச்சராக வந்தாலும் போராட்டம் நடக்கும். போராட்டம் நடக்க தான் செய்யும் சார். போராட்டம் தான் சார் வாழ்க்கையோட ஒரு பார்ட். போராட்டம் தான் ஜனநாயகத்தில் ஒரு அங்கம். நான் பல முறை சொல்றேன், போராடாமல் யாரும் இருக்க முடியாது. இல்லை சார், மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கறன்னு ஆட்சி அதிகாரத்துக்கு வர. இப்போ செவிலியர்கள் போராடினாங்க. உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? நான் உடனே 1400 பேரை நியமிக்க போகிறோன்னாரு. போராட்டம் பண்ணது கிடைக்கிது, போராடி பெறுறாங்க. போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும்ல சார்? அதுவும் கொடுக்குறாங்க, அதுவும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அதையும் செய்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த போராட்டங்களில் அரசுக்கு என்ன சொல்லிக்க நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு அதில் மாற்றுக்கிறதில்ல. போராட்டங்கள் நடத்துவதை தவிர்க்க வேண்டும், போராட்டம் நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, போராடுவதற்கு முன்பே அந்தந்த மக்களுடைய குறையை தீர்க்க வேண்டும். இதுதான் என்னுடைய பார்வை பர்சனலாக. ஏன்னா நானும் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா போராடி 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 தான் உட்காந்துருக்கேன். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் போராட்டம் தான் எங்கள் வாழ்க்கையை. போராட வச்சு தான் நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கேன். போராட்டம் இல்லாமல் இங்கே வரல. அதனால் இந்த போராட்டம் என்பதை யாரும் கொச்சைப்படுத்தி பார்க்க வேணாம். அது ஜனநாயகம், அது போராடுறது ஜனநாயகம். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு இந்த போராட்டக்காரர்களை அழைத்து செவிசாய்த்து அவர்களுக்கு கேட்கும் உரிமை செய்து தர வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். தமிழ் சேனல் கூட்டணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் தாவேக்காவோட கூட்டணி போகணும்னு காங்கிரஸ்ல இருக்கிறவர்கள் கூக்குரல் எழுப்புகிறார்கள். செய்திகள் யார் எழுப்புறாங்க சொல்லுங்க? யாரு?
நான் திரும்பவும் சொல்றேன், ஆனா நீங்க அவரை பத்தி சொல்லுங்க. யாரு யாங்க திருச்சி வேலுசாமி சொல்றாரு. தமிழ்நாடு மாநில அப்ப தமிழ்நாட்டின் தொண்டர்கள் ஒரு நிமிஷம் சார், செவிசாய்க்காரா? ஒரு நிமிஷம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சொன்னாரா? இல்ல. மூத்த தலைவர் யாரா சொன்னாங்களா? முக்கிய பொறுப்பாளர் என்ன சொன்னாங்களா? டெல்லியில இருந்து யாரா சொன்னாங்களா? கேசி எங்களை வேணுகோபால் இன்சார்ஜ் அதுக்காக சொன்னாங்களா? move பண்ணிருக்காரு. கேசி வேணுகோபால் சார் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி இருங்க அதுக்காக தான் மூவ் சார், பண்றாரு. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றதை விட்டுருங்க சார், அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டோம். கேசி வேணுகோபால் சார் எங்க சொன்னாரு? ம். அவர் ஒன்றும் இல்ல, சொல்லலையா? அதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு அப்படிலாம் இருக்காரு. இல்லையே. அவர் பேரை இங்க ராகுல் பாருங்க, கிட்ட பேசி அவருடைய பெயரை அனாவசியமாக இங்கே கெடுப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவர் அப்படிப்பட்டவர்ல நல்ல மனிதர், மாமனிதர், ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர் கேசி வேணுகோபால். அவர் பேரை கெடுக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க தோல்வி அடைஞ்சிடறாங்க. அவர் அது மாதிரி நபர் இல்லை. தொண்டர்கள் நிர்வாகிகள் சொன்னா அப்ப அதை கன்சிடர் பண்ண மாட்டீங்களா? தொண்டர் நிர்வாகி சொன்னா கன்சிடர் பண்றோம். நான் யார் இப்போ பண்ணலனா? உங்களை மீட் பண்றதுக்காக வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருந்தேன். இங்க வந்து ஒரு தொண்டர் தான், அவர் ஒரு நிர்வாகியும் கூட நினைக்கிறேன். அவரும் கூட என்கிட்டயே சொன்னார், விஜய் கூட கூட்டணி போனா நல்லா இருக்கும். ஸோ நீங்க விஜயுடைய பரப்புரையாளராக நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதுக்காக இல்ல சார், காங்கிரஸ் கட்சி பத்தி இப்படி பேசிட்டு இருக்காங்களா, அதை கேட்க வேண்டியது என் வேலை, அதனால கேட்கிறேன். எந்த காங்கிரஸ்காரர்களும் பேசலைங்க. இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. அவங்க கருத்து சுதந்திரம் சொல்லலாம். தாவேக்கா எப்படி நீங்க ரொம்ப முடிவா இருக்கிறீங்க விஜய் கூட்டணிக்கு எங்களை கூட்டு போனான்ட்டு. இல்ல இல்ல சார், முடிவா வந்திருக்கீங்களான்னு கேட்கிறேன். இல்ல அப்படிலாம் கிடையாது. நான் உங்களோட நிலைப்பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை எப்படிதான் பாக்குறீங்க? அது புதுசாக வந்திருக்க ஒரு இயக்கம். யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அவர் ஒரு நடிகரை பார்ப்பதற்காக எல்லாம் வராங்க. நான் கூட கோயம்புத்தூரில் ஒரு முறை 3 மணி நேரம் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன். என்னன்னு கேட்டால், நயன்தாரா ஒரு நகை கடை திறக்க வந்திருக்காங்க அப்படின்னு 3 மணி நேரம் டிராஃபிக்கில் இருந்தேன். பார்த்தா லட்சக்கணக்கான கூட்டம் இருக்குது. அவங்க அரசியல் வந்தால் கூட கூட்டம் வரும். ஆனால் வந்து இதை வாக்குகளாக மாறமான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். இல்லை, ஆனால் தாவேக்காவோடு கூட்டணி வச்சா நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். தென் மாநிலங்கள் எல்லாத்துலேயும் நம்மளால கொஞ்சம் அது எங்கள் sustain அகில இந்த பண்ணிக்க தலைமை முடியும். எது சரியோ அதை முடிவு பண்ணுவாங்க சார். நாங்கள் இருக்கிற இந்தியா கூட்டணி என்பது சீட்டுக்காகவோ எண்ணிக்கைக்காகவோ ஆட்சி அதிகாரத்துக்காகவெல்லாம் இல்லை. இந்த இந்திய தேச மக்களை பாஜக RSS பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அதற்கான கூட்டணி சித்தாந்தத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கின்ற கூட்டணி. ஆகையால் இது அவ்வளோ ஈஸியாலாம் யாரும் சதைச்சிட முடியாது. ஓகே சார், ரீசெண்ட் டேஸாக ராகுல் அவர்களுடைய தலைமையை மாற்றணும், பிரியங்கா காந்தி அவர்கள் வரணுன்ற ஒரு பேச்சு ஒன்று போயிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராகுல் அவர்களுடைய தலைமை இல்லை ஒரு தலைமை மாற்றம் தேவைப்படுதா? தேவையே இல்லையா? ராகுல் காந்தி தான் இந்த தேசத்துடைய முகம், இந்த தேசத்துடைய குரல், காங்கிரஸுடைய முகம், காங்கிரஸுடைய குரல். என்ன தேவை ஏற்படுது? யார் சொன்னாங்க அது மாதிரி? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முழுக்க தலைவர் ராகுல் காந்தியை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவர் தான் எங்களுடைய அடையாளம், அவர் தான் எங்களுடைய வழிகாட்டி என்று நாங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். காங்கிரஸில் ஒரு சீர்திருத்தம் தேவைப்படுதுன்னு திக்விஜய் சிங் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதுக்கு சசி தரூர் அதை முன்மொழிகிறாரு. அதை தான் தமிழ்நாட்டில் நாங்கள் செஞ்சுருக்கோம். அந்த சீர்திருத்தத்தை கிராம கமிட்டி இல்லாமல் இருந்தது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்தது. அந்த சீர்திருத்தத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செஞ்சுருக்கு. ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பான உங்களை பார்வை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். நன்றி.